இந்த இந்திய அப்போஸ்தலர் திருச்சபை பேராயத்தின் சார்பாக இந்த 2020ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருள் திரு ஆல்வின் ஐயா அவர்களை இந்த துவக்க ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கூட அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் தெய்வத்தினுடைய ஆளுகையின் கரம் இருந்து நடத்தும்படி ஆச்சபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி. இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில். கரங்களை தட்டி பாடலாமா? உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயம். நம் மத்தியில் இருக்கிற அட்வென்ட் பேராயத்தின் மூத்த தேவ ஊழியர் அருள்தாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த அருமையான தாசர்கள் பெற்றுக்கொள்கிற இந்த பட்டத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தகுதிப்படுத்தி இன்னும் அவர்களை ஆசீர்வதித்து இவர்களை கொண்டு அநேகருக்கு தேவனுடைய சத்திய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணும்படியாக வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:2 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. பெருகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல புனிதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பான பேரர்கள் மூலமாக இந்த அருமையான தேவனுடைய தாசர்களுக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கத்தக்கதாக தேவரீர் பாராட்டி நம்முடைய பெரிதான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கனமான திருப்பணியிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இதுவரைக்கும் அயராமல் உழைத்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆண்டவரே இந்த டாக்டரேட் பட்டத்தை வழங்கத்தக்கதாக தேவரீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. எங்கள் பேராயர்களுக்காக நன்றி. சிறப்பு விருதுகளாக வருகை தந்திருக்கிற நன்மையான தென்னிந்திய திருச்சபைகளின் ஆண்டவரே பேராயர்களுக்காகவும் எங்கள் அருமையான ஆட்சி பிஷப்பையர்களுக்காக நம்மளை துதிக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பேராயர்களுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய அப்போஸ்தலர் திருச்சபையுடைய தலைமை பேராயருடைய நிலையிலே ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் விழாவினை கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆசீர்வாதம். Florida, USA. Apostolic Ministries International University, New Delhi, India. A certified member of ABC Revival Ministries Apostolic Bible Center, Australia. A certified member of TGUP University of Jerusalem, Berlin, Germany. United Nations as international organization and as global organization UK. This is to certify that Suresh Paul Ebenezer, yes, Doctor of Philosophy. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம்.
ஆர்ச் பிஷப் சின்னப்பா ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கரங்களை தட்டி கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரோடு கூட பிஷப் டாக்டர் தேவசகாயம் அவர்கள் இணைந்து அவரோடு கூட முக்கியமான ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு நமக்கு தந்துட்டு அவங்க கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய ஊழியத்தில் காட்ஃபாதராக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த 2 பேர் ஆர்ச் பிஷப் அவர் பிலவுட் லார்ட்ஷிப் ஐயா அவர்களை நாங்கள் இந்த பொன்னாடை அணிவித்து எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே உலகம் முழுவதும் சந்தோஷமே உன்னத தேவன் பூலோகம் வந்தார் மாந்தரை ரட்சிக்கவே மாந்தரை ரட்சிக்கவே ஆனந்தமே இது ஒரு சரித்திரம், வரலாறு, யாரும் மறுக்க முடியாத ஒன்று. அகஸ்டஸ் சீசர் என்கின்ற ரோம பேரரசனுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான் இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பு என்பதை நாம் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவேதான் இன்று உலகம் அனைத்திலும் கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுகிறோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலை நாடுகளிலே பல மாதங்களுக்கு முன்பதாகவே கிறிஸ்துமஸை வரவேற்கும் வண்ணமாக அவர்கள் ஆயத்தப்படுகிறதை நாம் அறிய முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் என்கிறது தான் கிறிஸ்துமஸினுடைய சிறப்பு. பிதாவாகிய தெய்வம் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை, மேசியாவை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். ஆண்டவர் கொடுக்கப்பட்டார் என்கிறது தான் கிறிஸ்துமஸ். இன்றைக்கு இதிலே இருந்து நாம் அறிந்து கொள்கின்ற ஒரே ஒரு காரியம், அவர் எப்படி இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டு அது நிமித்தமாக இந்த உலகம் முழுவதும் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வழியாக அவர் அமைந்தாரோ, அதே போல அவருடைய பிறப்பை நினைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினாலே நாம் மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை, அவருடைய அன்பின் அடையாளமாக ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிறதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். எஸ்தர் 9வது அதிகாரத்திலே
21, 22 வசனங்களில் வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14, 15 தேதிகளில் யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசிரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு சூழ்நிலை யூதர்களுக்கு விரோதமாக அமைந்த சமயத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை சத்துருக்களுடைய கரங்களிலே இருந்து கொடுத்தார். பகைஞர்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் விடுவித்தார். சத்துருடைய கரத்திலே இருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம் என்கின்ற அந்த நாளை நினைத்து அவர்கள் சந்தோஷம் கொண்டாட எங்களுடைய சஞ்சலமெல்லாம் சந்தோஷமாக மாறியது, எங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது என்கிறதை நாங்கள் நினைத்து நாங்கள் சந்தோஷம் கொண்டாடுகிறது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை அன்பின் அடையாளமாக பொருட்களை நாங்கள் அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று வாசிக்கிறோம். இயேசுவானவர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று நினைக்கின்ற இந்த தினத்தில் நாம் ஏழை எளிய மக்களை நினைத்து அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கின்ற ஒரு பண்டிகையாக, விழாவாக இந்த கிறிஸ்துமஸ் அமையுமானால் அது மகிழ்ச்சி. நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் அறிஞர் அண்ணா துரை அவர்கள் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்றார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை. ஒரு ஏழை சிரிக்கிறதுல இறைவனை, கடவுளை, தெய்வத்தை பார்க்கிறார். அந்த ஏழை எப்பொழுது வயிறார உண்டு அவன் மகிழ்ந்து அவருக்கு கொடுக்கிறதுனாலே மனமகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துகிறார், அப்பொழுது அவர் உள்ளத்தில் பொங்குகின்ற மகிழ்ச்சியை காண்கின்ற மக்களுக்குள்ளே ஒரு நிறைவு ஏற்படும். அதைத்தான் கிறிஸ்துமஸ் நமக்கு காட்டுகிறார். இயேசுவானவர் அதைத்தான் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பை அனுசரிக்கிற இந்த நாட்களிலே அன்றைக்கு யூத ஜனங்கள் தங்களுடைய பகைவர்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்த நாளை நினைத்து அவர்கள் சந்தோஷம் கொண்டாட மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே வரிசைகளை அனுப்பி கொண்டார்கள் என்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்களே. அதே போல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அந்த சந்தோஷத்தின் மிகுதியினாலே மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து இந்த கிறிஸ்துமஸை நம் ஆண்டவருக்கு மகிமையாக கொண்டாட இறைவன் இந்த 2020 ஆண்டிலே நமக்கு கிருபை செய்வார். இந்த ஆண்டில் பல மாதங்களை நாம் பலவிதமான போராட்டங்களோடு, கொரோனாவோடு நாம் போரிட்டு இந்த வருஷத்தின் கடைசியிலே ஜீவனோடு நிற்கின்றோம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆகவே இந்த கிருபையின் நாட்களை நாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக மாற, இறைவன் எப்படி அவரை, தெய்வத்தை, கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு கொடுத்து இந்த கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியோடு கொண்டாட கிருபை ஆண்டவர் தருவாராக. இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
I raise a hallelujah. My weapon is the melody. I raise a hallelujah. I will come to my glory. I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises go. Up from the ashes, hope will arise. And in the fear, the King is my life. Oh, I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises go. We're up from the ashes, hope will arise. And in the fear, the King is my life. Sing a little louder, in the rhythm of victory. Sing a little louder, louder than the empty. Sing a little louder, louder than the empty. Sing a little louder, every song like yours. Sing a little louder, in the presence of plenty. Sing a little louder, louder than the empty. Sing a little louder, my weapon is the melody. Sing a little louder, every song like yours. I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises go. Up from the ashes, hope will arise. Death is defeated, the King is alive. Oh, I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises roll. Up from the ashes, hope will arise. Death is defeated, the King is alive. Christmas வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தச்சாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தச்சாச்சு பரிசுகள் கிடைக்கும் பச்சனம் கிடைக்கும் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு எங்கள் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் 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 எங்களை போல இயேசுவும் குழந்தை இயேசுவை போற்றி பாடுவோம் கவிதை லா 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 லா. எங்களை போல இயேசுவும் குழந்தை இயேசுவை போற்றி பாடுவோம் கவிதை பொங்கிடும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை இயேசுவை தவிர இன்பமில்லை எங்கள் இயேசுவை தவிர இன்பமில்லை. Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas.
Merry Christmas. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Christmas, Christmas, வந்தாச்சு. New dress, வச்சாச்சு. Christmas, Christmas, வந்தாச்சு. New dress, வச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், பரிசனம் கிடைக்கும். மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. எங்கள் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. 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 மூணு பேர் வந்து பிஷப் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The meantime, I would like to honor him. அருமையான தாசனை கர்த்தருடைய மகிமையை காணும்படியாய் வந்திருக்கிற திருச்சபை ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் முதலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமையும் பூமிக்கு சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் கொண்டதால் பூமியிலே பிறந்தவர் இயேசுபிரான். மாட மாளிகையில் பிறக்காமல், கோட்டை கொத்தளத்தில் பிறக்காமல், தாழ்மையின் ரூபமாய் சத்திரத்தின் மாடடங்கும் கொட்டகையின் முன்னணையில் பிறந்தவர் இயேசுபிரான். மாடடங்கும் கொட்டகையின் முன்னணையில் பிறந்தவர் இயேசுபிரான். முன் அறிவிப்பவர் கூற்றுப்படி பின்னாளில் தன்னை அறிவிப்பார் சாற்றும்படி இருளில் இருக்கும் ஜனங்களை பெரிய வெளிச்சம் காண பிறந்தவர் இயேசுபிரான். உலக இரட்சகர் மனிதராய் பிறப்பார். உலக பாவத்திற்காக உயிரையும் கொடுப்பார். கன்னியான மரியாளே பரிசுத்தமாய் கருவுறு. காக்கும் கடவுளுக்கு இயேசு என பெயரிடு என தேவதூதன் காபிரேல் சொல்ல பிறந்தவர் இயேசுபிரான். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா தீர்க்கனின் முன்னறிவிப்பை நிறைவேற்ற பிறந்தவர் இயேசுபிரான். கணவனை இழந்தவர்கள் விதவை என்பார் உலகம். மனைவியை இழந்தவரை வேறு மொழியில் சொல்லுவும் உலகம். இவர்கள் இருவரையும் முன்னிறுத்தி பார்ப்பதில்லை, மங்கள காரியத்தில் சேர்ப்பதில்லை உலகம். ஒடுக்கப்பட்டோரை மீட்க, அடைக்கப்பட்டோரை காக்க, அடிமைதனத்தை உடைக்க, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம், மனிதநேயம், சமூக நீதி நிலைக்க தேவாலயத்தில் சிமியோன் என்ற மனைவியை இழந்தவரை, அன்னாள் என்ற கணவனை இழந்தவரை வரவழைத்து முன்னிறுத்தி தன்னை புகழ்ந்து பேச வைக்க பிறந்தவர் இயேசுபிரான். இந்த உலகம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்ததோ அவரை முன்னிறுத்தினவர் கர்த்தராகிய இயேசுபிரான். அல்லேலூயா. விரிவுரையாற்ற முடியவில்லை. சமயத்துறைக்கு மட்டுமா அவர் காவலன்? சமுதாயத்துறைக்கும் அவரே காவலன். சமயத்துறைக்கு மட்டுமா அவர் காவலன்?
சமுதாயத்துறைக்கும் அவரே காவலன். வாழ்க அவர் புகழ், வளர்க அவர் கொள்கை, வெல்க வேத வாக்குகள் என்று கர்த்தரை புகழ்ந்து இந்த கவிதையை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றதான மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பா சிதம்பரம் எம்பி அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை கரங்களை தட்டி, நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி அன்போடு கூட இந்த இந்திய அப்போஸ்தலர் திருச்சபை பேராலயத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதான இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கார்வமாக இந்த குத்து விளக்கை அவர்கள் ஏற்றி தொடர்ந்து மங்களகரமான இந்த நிகழ்ச்சியை அவர்கள் துவக்கி வைக்கும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அவர்கள் இந்த குத்து விளக்கை ஏற்றி முதலாவது திரியை அவர்கள் ஏற்றும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
மூன்றாவது திரியை அருமையான அன்பு மேதகு கரங்களை தட்டுவோம். அனைவரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றதான நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய உயர் திரு கார்த்திக் பா சிதம்பரம் எம்பி அவர்கள் இப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் கேக்கை அவர்கள் வெட்டி நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கூட அழைக்கின்றோம். மூத்த பேராயர் ஆர்ச் பிஷப் சின்னப்பா ஐயா அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். இந்திய அப்போஸ்தலிக்க திருச்சபை பேராயத்தின் தலைவரும், நான் அவரை கார்டினல்னு கூப்பிடுவேன். கார்டினல்னாவ ரூட்டுன்னு தான் அர்த்தம். ரூட் ரொட்டியில் ரூட்டாக இருக்கிறவர் தான் கார்டினலுக்கு சொல்லணும். அதுவரை அவர் நான் கார்டினல் தான் அழைப்பேன். அவர் இல்லைன்னா நாம் யாருமே இங்கே இல்லை. அவர் அழைத்தால் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நண்பரும் என் சகோதரமாகிய கார்டினல் ஜெயக்குமார் அவர்களே, அவர் சபையில் இருக்கின்ற அனைத்து பேராயர்களே, ஆயர் பெருமக்களே, நமக்கெல்லாம் இன்றைக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். அரசியல் தலைவர்கள்லாம் பிடிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த கொரோனா பீரியடில் ஈஸியாக பிடிச்சிடலாம். காரணம் அவங்க எங்கேயும் போகிறதுக்கு வழியே இல்லை. நல்ல வேளையாக இது மேலே இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒன்று. இந்த கொரோனா பீரியட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்தியாவில் பாக்கி இருக்கு. முதல்ல விவசாயிகள் பலியாக இருக்கின்றார்கள். அதை அடுத்து விவசாயிகளுடைய வேர்வையை உண்டு மகிழ்ச்சி அடைந்து கொஞ்சம் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்க நாம் இருக்கிறோம். அடுத்தது நாம் தான் டார்கெட்டு. நம்ம ரெண்டும் ஒழிஞ்சிட்டோம்னா இந்தியாவில் யாருமே இல்லை. அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுது இவரெல்லாம் நினைத்து வருந்துவதா, அழுவதா, சிரிப்பதா? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே அழுகிறேன் என்று பாவ மன்னிப்பு படத்தில் எம்எஸ் விஸ்வநாத ராமமூர்த்தி அவருடைய மியூசிக்கு நம்முடைய டிஎம் சௌந்தரராஜன் பாடினது எனக்கு ஞாபகம் வருது. இப்போ அது சரியான பாட்டு நினைக்கிறேன். அந்த காலத்துக்காக தான் யாரெல்லாம் சிரிப்பார்கள் என்றால் எடுத்ததெல்லாம் செய்து கொள்ள முயல்கின்றவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள் சிரிக்கிறார்கள். அதற்கு இரையாகி கொண்டிருக்கின்ற விக்டிம்ஸாக இருக்கிற நாமெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறோம். அதான் ஆமாம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். அதுக்கு நல்லா நடிப்பு நடிக்கிற சிவாஜி கணேசன் அவர் தான். இப்போ அவங்களாம் நம்ம மத்தியில் இல்லை. இப்போ நான் சொல்ல வருகின்ற நட்சு இதெல்லாம் இல்லை. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். கிறிஸ்மஸ் என்ற விழா என்பது ஒரு வாழ்த்துறையில் அல்லது ஒரு சிற்றுறையில் அடங்கி விடுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இது ஒரு தெய்வீக நிகழ்வு. நம்முடைய மீட்பின் நிகழ்வு. உலகம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சிறப்பு நிகழ்வு. இதை பற்றி நாம் இங்கே விளக்கி சொன்னாலும் நீளமாகும், சுருக்கி சொன்னாலும் நீளமாகும், சொல்லாமல் இருந்துவிட்டாலும் தவறாகும். இருப்பினும் நான் ஒரு கருத்தை உங்கள் கவனத்துக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இங்கு வருவதற்கு முன்
நம்ம நண்பர் திருமாவளவனுடைய தலைமையில் ஒரு விழா நடந்தது. அங்கே ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று பாடி, நீங்கள்லாம் பாடின பிறகு நான் நம்ம பாடலாம் ஈடுபடாதுன்னு சொல்லிட்டு நான் புஸ்தகத்தை மூடி வச்சிட்டேன். அப்புறம் கவிதை ஒன்று எழுதி பாடினாங்க. என் கவிதைக்கு அந்த கவிதை ஒன்றும் இல்லை, அவருடைய கவிதைக்கு என் கவிதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படிலாம் வரலாற்றில் நடந்தது உண்டு. பெரிய பெரிய கவிஞர்கள் பாடும்பொழுது படிக்கும் பொழுது சின்ன சின்ன கவிஞர்கள்லாம் அவங்களுக்கு கொண்டு அந்த பேப்பரை கிழித்து போட்ட வரலாறுலாம் இருக்கிறது. ஆகவே ஒரு சிறப்பு சிறு நற்செய்தி மட்டும்தான், அது எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். இது கிறிஸ்து பிறப்பு விழாவாகிறதுனால அதை மையமாக வச்சு தான் சொல்லணும். இங்கே அரசியல் பேசக்கூடாது. இங்கே பேசுவதற்கு ஒரு அரசியலும் இப்போ இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அது மதிப்பிற்குரிய மன்மோகன் சிங் அவள் காலத்தோடு போய் நின்று போச்சு. அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் சிறப்பு செய்தியா சிரிப்பு செய்தியா என்பதெல்லாம் எனக்குள்ளே ஒரு குழப்பம். அது அங்கு போகாமல் லூக்காஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7-8 கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்லி விளக்கிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும். முதலாக எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்ற ஒரு நிகழ்வு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் மாபெரும் நற்செய்தி அப்படின்னு தான் அங்கே பைபிளில் சொல்லியிருக்கோம். இதை இயேசுவை பின்பற்றுகிற இஸ்ராயல் மக்களுக்கென்றோ அல்லது அப்பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசியா இருந்தது, இந்தியா இருந்தது, இந்தியர்களுக்கென்றோ ஆசியர்களுக்கென்றோ அங்கு குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு செய்தியை நான் அறிவிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். இந்த விழா ஒன்று தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க உலகத்தில். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவில் நம்ம இந்து சகோதரர் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உலகம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விழா உலகத்தில் இருக்குன்னா இது கிறிஸ்து பிறப்பு விழா தான், இல்லையா? நம்ம தானே நாம் அதெல்லாம் பெருசுன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, ஒரு நிகழ்ச்சி ஒரு உண்மை நடக்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மகிழ்ச்சி அடையும். எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். முதல்ல ஓரல் கம்யூனிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட், ஓரல் அனௌன்ஸ்மெண்ட் வாய்மொழியாக வானத்தூர். அடுத்தபடியாக 14-15 லூக்காஸ் நற்செய்தியில வசனங்கள் விண்ணவர்கள் ஒன்றாக சேர்ந்து பாடுறேன். அது செகண்ட். முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பாடின எல்லாமே இப்போ மேடையில் நடந்தது. சொல்லிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சு நிகழ்ச்சி. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு பாட்டுக்கு பாடக்கூடாதா அப்படின்வாங்க. ஆகவே சொல்லி பாடி கவிதை எழுதி இப்படியெல்லாம் இறைவனுடைய மீட்பு ஒரு வரலாற்றை நாம் சொல்லியிருக்கிறோமே. ஆக நாம் முழுமையாக செய்கிறோம்னு அர்த்தம். அடுத்தபடியாக பாடினது வானவர்கள் பாடினாங்களா? இயேசு பிறந்ததை வானவர்கள் பாடி அறிவித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. வானவர்கள்னா ஏஞ்சல்ஸ். அது ஏஞ்சல்ஸ் அதெல்லாம் பாடுறீங்களா? தான் ஏஞ்சல்ஸ்லாம் பாருங்க. அதை லாட்டின் என்ன சொல்லுவாங்க? க்ளோரியா இன் எக்ஸெல்சிஸ் டெயோ எத் இன் டெர்ரா பாக்ஸ் ஒமினிபஸ் அப்படி சொல்லி லாட்டின். நாங்கள் லாட்டினிஸ்ட். க்ளோரியா இன் எக்ஸெல்சிஸ் டெயோ விண்ணில் இருக்கின்ற ஆண்டவருக்கு மகிமை. எத் இன் டெர்ரான்னா பூமி. எத் இன் டெர்ரா பாக்ஸ் ஒமினிபஸ் பாக்ஸ்னா சமாதானம் உண்டாக என்று வானவர்கள் வாழ்த்தி பழைப்பார். அப்புறம் அதோடு நின்றுறதில்லை. அந்த குழந்தையை பார்ப்பதற்காக இடையர்கள்லாம் ஏம்பா நம்மலாம் போகலாம், குழந்தை பிறந்திருக்காராமே, நமக்கென்று பிறந்திருக்காராமே, இப்போ பார்த்துட்டு வருமே. நமக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கு கிடைச்சதுன்னா இடையர்களுக்கு தான் கிடைச்சிது. இயேசு பிறந்த ஒரு நிகழ்வு இடையர்களுக்கு, சாதாரண ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்திலே கண்டுகொள்ளப்படாத மக்களுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு, குளிர்களுக்கு கஷ்டப்பட்டு படுத்து கொண்டிருந்த கிடையை காத்து கொண்டிருந்த அவங்களுக்கு தான் இயேசுடைய நற்செய்தி முதல்ல அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அதுதான். அதுக்கு பிறகு இவர்கள் அங்கே பெத்லகேமுக்கு போகின்றார்கள். அதுக்கெல்லாம் இங்கிலீஷில் பாட்டு இருக்குது, எல்லாம் சரியாக பாட்டு இருக்குது. பெத்லகேமுக்கு போகிறதெல்லாம் போய் அங்கு தாயையும் மரியாளையும் சூசையும் குழந்தையையும் முன்னிட்டியில் கடத்தப்பட்டிருந்த அது தீவன தொழில் கடத்தப்பட்டிருந்த இந்த 3 பேரையும் அங்கே சொல்லப்பட்டிருந்த நற்செய்தி. நீங்கள்லாம் நாமெல்லாம் மறந்துடும். இயேசு பிறந்தது இறைவன் மானிடனாக பிறந்தது உண்மைதான்.
ஆனால் மனிதர்கள் மூலமாக ஒரு மனித குடும்பத்தில் அவர் பிறக்கிறார். தெய்வ குடும்பம் கூட நீ சொல்லிக்கலாம். அந்த 3 பேரை நாம் நினைக்கிறோம். அது இந்த பாட்டு கீட்டு கட்டுறவன் என்ன பண்ணுறான், இந்த ஜோசப்பை கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. அம்போ போவோம், அவர் சாதாரணமாக அம்பான ஆள், பேசுனதே கிடையாது. ஜோசப் ஒரு வாரத்துக்குள்ள வாய் திறந்தா போசனத்துக்கு பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சூஸ் பண்ணி போட்டுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கருத்து இருக்கு. வேற யாரும் உள்ள போட்ட கலாட்டம் பண்ணிட்டு வந்துடுவான். அந்த கலாட்டத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும், மேடையில் இருக்கிறவங்களுக்கு. அந்த பாரனை காப்பாற்றி எகிப்துக்கு ஓடியா அங்கே போய் வா 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 போனால் எல்லாத்துக்கும் பிக்கப் பண்ணினவர் தான் ஜோசப். ஆகவே தான் இந்த வருஷம் செயின்ட் ஜோசப் ஆண்டாக போப் ஆண்டவர் அறிவிச்சிருக்கிறார். டிசம்பர் 8 2021 டிசம்பர் வரைக்கும் இந்த இயர் ஆஃப் செயின்ட் ஜோசப். மறக்கப்பட்ட, நம்ம எல்லாரும் சிந்திக்கப்படாத ஒரு மாமனிதர். பைபிளில் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜஸ்ட் மேன், ஒரு நீதி உள்ள மனுஷன். இதுக்கு இப்போ வேற சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையா? நீங்கள் ஒருவேளை நீதிமான்களாக இருக்க நான் இல்லடாப்பா, நான் இல்லை. பைபிளுக்கு அவர் கொடுத்துருக்கிற பட்டத்தை பார்த்தீங்களா? ஜஸ்ட் மேன், நீதி உள்ள மனிதன். இன்னைக்கு அது யார் சொல்ல முடியும்? நீதி உள்ள மனிதன் என்று சுட்டி காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் ஜோசப். ஆகவே அப்புறம் மரியா தாலாட்டு பாடணும்னா நிறைய பாடினீங்க பிள்ளைங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அமெரிக்காவிலேருந்து பாடி நீங்கள் அசைச்ச மாதிரி எங்களெல்லாம் பாட வராது, அழகாக பாடிடுங்க. குரல் இருக்கிறவங்க உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். இட் இஸ் எ டிவைன் கிஃப்ட், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கிஃப்ட். இசை என்றாலே இறைவனும் மயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை அது. அது உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரியும். கங்க்ராச்சுலேஷன். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா இந்த மேரி மாதாவை பற்றி அந்த தாலாட்டு பாட்டில் சொல்லவே மாட்டாங்க. எங்கே கற்றுக்கிட்டாங்களே தெரியல. மேரின்ற வார்த்தை வராது. ஏன்னா நம்மளும் அவங்க மாமியார் தான், அவங்க மாமியார் தான் கோவப்படுவோம். சொல்லக்கூடாது. மேரி மாதா சொல்ல மாட்டானுங்க, செயின்ட் ஜோசப் சொல்ல மாட்டானுங்க சொல்லிட்டு தாலாட்டு பாட்டு கட்டுவாங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்து நிறைய பாட்டு கட்டியிருக்கேன். ஆகவே இந்த 3 பார்த்துட்டு அதான் தான் நட்சது. We have to remember it is a family affair. It is a united affair. It is a comprehensive affair. The Jesus, God was born in a family. அதெல்லாம் கடவுள் சொல்லி தான் நட்சத்திரம் எழுதி வச்சிருக்கிறாங்க. It is not one man's attempt. It is not one man's message. It is a message of a family. It is a message of a people. இளையர்கள், அந்த ஹோலி ஃபேமிலி, பிறகு வானவர்கள், அதுக்கு பிறகு யார் வந்தது? மேத்யூ நட்சத்திரத்தில் வான சாஸ்திரிகள் 3 கிங்ஸ், மெஜான்னு சொல்லுவோம். அவங்க வந்து பார்க்கும்பொழுது அங்கே 2ஆம் அதிகாரம் மேத்யூ நட்சத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்ல கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சது மட்டும் எடுத்து தெரியாத மட்டும் விட்டுறக்கூடாது. நானும் அப்படி செய்யக்கூடாது. 2:11 அவர்கள் வந்து குழந்தையை தன் தாயின் மடியிலே கண்டார்கள். அனாதையா இருக்கக்கூடாது. குழந்தைய பார்த்துட்டு அப்போ யார் தாயின் மடியில் தான் குழந்தை இருக்கும். அந்த குழந்தையை தாயின் மடியிலே கண்டார், மரியின் மடியிலே கண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மரியா எவ்வளவுடைய ஆண்டவருடைய திருத்தல் எவ்வளோ முக்கியமானது தெரியும். முதலாக புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய வருகை பற்றி யாருக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல கிடைச்சது? மேரிக்கு தான் கிடைச்சது. நம்ம வீட்டில் யாருக்கும் கிடைக்கலையே, அவங்களுக்கு தான் கிடைச்சது. They chose one girl, one woman who can be trusted to be the mother of God. ஆகவே இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்க நல்லா போதும். பிறகு நான் நீட்டாக போனால் அது லட்சியதியாக இருக்காது, வாழ்த்தாக இருக்காது, அது ஒரு சொற்பொழிவாக இருக்கும். போக போக சோர்வு தட்டிவிடும். ஆக இந்த நல்ல நாட்களில் இந்த சின்ன சின்ன துணுக்குகளை உங்களுக்கு கவனத்துக்கு தியானத்துக்கு நான் அளித்து, மேடையில் இருக்கின்ற பெரியவர்களும் சிறப்பாக என்னுடைய சகோதரர் ஜெயக்குமார் ரொம்ப பாராட்டணும். இட்ஸ் வெரி சிம்பிள் மேன். எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கணும். எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், யாரும் கோச்சிக்கூடாது. நான் எப்பவுமே எல்லாரும் சொல்லுவேன், இந்த கேத்தலிக் சர்க்கிள்லையும் சொல்லுவேன், மற்ற சர்க்கிள்லையும் சொல்லுவேன். ஒரு பதவியில் இருக்கிறதெல்லாம் சும்மா, தட் இஸ் ஒன்லி டெம்பரரி, மூமெண்ட்ரி, பாசிங் ஃபேஸ், அவ்வளோதான். ஒரு பதவியில் இருக்கிறது ஒரு சாதாரண, நாளைக்கு அந்த பதவி இருக்காது. ஆனால் என்னைக்கு நம்ம மனுஷனாக இருப்போம். அதான் முக்கியம். ஆகவே அவர் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக இருக்காருன்றது அவர் சொல்ல வந்தார். வெரி சிம்பிள் கார்டினல், சிம்பிள் பிஷப் ஜெயக்குமார், அதே போல் அவருடைய சபையில் இருக்கின்றவர்கள், அவருடைய சர்ச்சில் இருக்கின்றவர்கள், நம்ம எல்லாருமே சிம்பிளாக தான் இருக்கும். அந்த சிம்பிளிசிட்டி தான் கிரேட்னஸ் கன்சிஸ்ட் இன் சிம்பிளிசிட்டி. கிரேட்னஸ் கன்சிஸ்ட் இன் ஸ்மால்னஸ். பி ஸ்மால்.
மார்க் நட்சத்திரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரையா 10ஆம் அதிகாரத்தில் 42, 45 வரைக்கும் படிச்சு பாருங்க. உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் மற்றவர்களுக்கு பணிவுடையவனாக இருக்கணும். யார் பணிவிட செய்கிறாங்க? உங்களுக்கு பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் இருக்கிறவன் இல்லை. நீ அந்த தாட்டே உனக்கு வந்துடுச்சுன்னா, நீ பெரியவனாக இருக்க விரும்பினா நீ மற்றவர்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஆட்டிடியூட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் உனக்கு இருந்தால் தான் நீ பெரியவன் ஆகிறதுக்கு ஆசைப்படணும். அது அடுத்த வருஷம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களிலே முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் மற்றவர்களுக்கு பணியாளனாக இருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்கள் மனசு வைத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவினால பொருள் உள்ள வகையிலே மகிழ்ச்சியூட்டும் அளவிலே நம்ம எல்லோருக்கும் ஆன்மீக பயன் தரக்கூடிய அளவில் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சகோதரர் தேவசாயம் பிஷப் அவர்கள் பற்றி நான் சொல்லணுமான இன்னொரு சொற்பொழி ஆக்கணும். நமது சகோதரர் கார்த்திக் வந்திருக்கின்றார்கள் என்றால் நமக்கெல்லாம் பெருமை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். அவங்களாம் டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் படித்தோம். நான் டான் பாஸ்கோ ஃபாதர் STB. இவர்களெல்லாம் மத்தியில் இருப்பது நமக்கு இரட்டிப்பான பல மும்மடங்காக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாகும். அவர்கள் எல்லோரையும் உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கார்த்தி சிதம்பரம் சார் அவர் அவசரமாக கடந்து செல்ல வேண்டியிருப்பதனால அவருடைய கருத்திலே இந்த மைக்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சில வார்த்தைகளை இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியாக நம் மத்தியில் பகிர்ந்து கொண்டு அவர் கடந்து சென்ற பிறகு நம்ம மத்தியில் இருக்க மற்றவர்களும் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவார்கள். இங்கே மிக சிறப்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் லாட்டினிலும் உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஆர்ச் பிஷப் பெரியவர் ஐயா AM சின்னப்பா அவர்களே, பிஷப் தெய்வசகாயம் அவர்களே, பிஷப் டாக்டர் அருள்தாஸ் அவர்களே, என்னை இங்கு மிக அன்போடு அழைத்து வந்திருக்கும் டாக்டர் SM ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த ஜோஷுவா அவர்களே, நரேஷ்குமார் அவர்களே, நரேஷுக்கும் ஜோஷுவாவுக்கும் உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களே, இந்த திருச்சபை சார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, கிறிஸ்துமஸும் கிறிஸ்துவ சம்பிரதாயமும் எனக்கு புதிது அல்ல. பெரியவர் சின்னப்பா அவர்கள் சொன்னது போல் நான் கிண்டர் கார்டனில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை, அதாவது 14 ஆண்டுகள் எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் தான் படித்தவன். அதனால் 3 வயதிலிருந்து 17 வயது வரை என்னுடைய பள்ளி நாட்களை அனைத்திலுமே ஃபாதர் இன் ஹெவனை சொல்லித்தான் நான் ஆரம்பித்திருக்கிறேன். அதனால் கிறிஸ்துவ சம்பிரதாயங்கள், கிறிஸ்துவ மதபோதங்கள், அதோடைய ஆழ்மையான கருத்துக்களை நன்கு அறிந்திருப்பேன். என் மனதிலே பல பாதிரியார்கள் இருக்கிறார்கள். என்னை உருவாக்கிய பல ஆசிரியர்களும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால் உங்களுடைய பண்டிகை என்னுடைய பண்டிகை. அதனால் உங்கள் அனைவருக்கும் மேரி கிறிஸ்துமஸ். ஐயா சின்னப்பாவை போல் என்னால் பாட முடியாது. அவர் சொன்ன 2-3 லத்தீன் வார்த்தைகள் எனக்கு புரிந்தது. அவர் இருக்கும் நிலையிலே அவர் அரசியல் பேசக்கூடாது. ஆனால் நான் இருக்கும் எந்த நிலையிலும் அரசியல் பேசியாக வேண்டும். அரசியலை ஒதுக்கிவிட்டு ஒரு சமுதாயம் இருக்க முடியாது. There cannot be a society devoid of politics. எங்கு அரசியல் இல்லை? விளையாட்டு மைதானத்திலே, கிரிக்கெட்டிலே அரசியல் இருக்கிறது, நிறுவனத்திலே அரசியல் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே அரசியல் இருக்கிறது, ஏன் திருச்சபையில் கூட தான் அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லாத இயக்கமோ சமுதாயமோ இருக்க முடியாது. அரசியல் இல்லாமல் ஒரு சமுதாயம் வழி நடத்த முடியாது. அரசியலை நாம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஆனால்
ஆனால் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசியல்னாலே ஒரு டிஸ்டேஸ்ட். இதுலேருந்து நான் ஒரு சாக்கடை, அந்த சாக்கடைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, அதுலேருந்து நம்ம விலகி இருக்கணும். அதை வந்து ஒரு சில ஃபேஷனாக கூட சிலர் எடுத்துக்குவாங்க. குறிப்பாக நடுத்தரத்தை விட கொஞ்சம் பொருளாதார ரீதியாக படிப்பில் கொஞ்சம் மேன்மைப்படுத்தவர்கள் அரசியலை பற்றி பேசினால் என்னமோ அது இல்லை, அது அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதை நான் கவனிக்கிறதே கிடையாது, அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சிந்திக்கிறதே கிடையாது சொல்கிறது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து ஒரு பையன் வந்து அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்னாக்க வராதே போய் சேராதேன்னு சொல்றதுக்கு 5 பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு சமுதாயம் நடக்கவே முடியாது. ஆனால் அரசியலை நீங்கள் கவனிக்க வேண்டும், முடிந்தால் அரசியலில் நீங்கள் பங்கேற்க வேண்டும், அதை பற்றி உங்களுக்கு கருத்து இருக்க வேண்டும், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அரசியல் வேற திசையில சென்றுவிடும். குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதச்சார்பின்மை கொள்கையிலே நான் மாறாதவர், ஆனால் பல பேர் அதை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. செக்யுலரிசம் does not mean atheism. Secularism does not mean a negation of God. Secularism does not mean a negation of spirituality. And secularism does not mean a negation of religion. Secularism means an equal respect for all faiths and for no faith. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களையும் மதிப்பது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக செக்குலரிசம் என்றால் அரசாங்கத்திற்கு எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது. தனி மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு மதத்தை சார்ந்து இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்பது தனி மனிதன் அல்ல. It is an institution by itself. That institution cannot have preferences, cannot have alignments, and definitely cannot have hatred towards people or other religions. அதுதான் செக்குலரிசம். ஆனால் தவறாக எல்லோரும் செக்குலரிசத்தை வந்து இங்கு விமர்சனம் என்ன செய்வார்கள் என்றால், செக்குலரிசம் என்றால் மதத்தை மதிப்பது கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், குறிப்பாக பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்குபவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் தான் நான். கிறிஸ்துவ பள்ளியில படித்தாலும் காலையிலே கோயிலுக்கு சென்று நெத்தியிலே குங்குமம் இல்லாமல் வெளியே வராதவன் தான். பழனி தேவஸ்தானத்துக்கு ட்ரஸ்டியாக இருந்தவன் தான். ஃபாதர் இன் ஹெவன் எப்படி எனக்கு நன்றாக தெரியுமோ அதை விட எனக்கு ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமி தன்னோ தஞ்சி பிரசோதயா நன்றாக தெரிந்தவன் தான். ஆனால் அது என்னுடைய தனிநபர் விருப்பம். அரசாங்கத்திலே நான் இருக்கும் பொழுது, அரசு பதவி வைக்கும் பொழுது, அந்த பதவிக்கு எந்த ஒரு மதமும் இருக்கக்கூடாது, எந்த மதத்தையும் சாராதவர்களாக இருக்க வேண்டும். அந்த மதம், அந்த பதவி எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த மதத்தையும் தனிப்பட்ட முறையிலே ஆதரிக்கக்கூடாது, எந்த மதத்தையும் ஒதுக்கக்கூடாது. அதுதான் செக்குலரிசம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே அந்த செக்குலரிசம் கொள்கையை முன்வைப்பவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு மத ரீதியான ஒரு அரசாங்கம் வந்து வருகிறது. இந்த அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு ஆளும் அரசியல் கட்சியுடைய கர்நாடகா மாநில தலைவர் வெளிப்படையாக பேசுகிறார். எங்கள் கட்சியிலே எங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வாய்ப்பளிப்போம், வேறு யாருக்கும் வாய்ப்பளிக்க மாட்டோம் என்று கூறுகிறார். இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. 21ஆம் நூற்றாண்டுல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது மத ரீதியாக மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுப்போம் சொல்லி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் 303 நபர்களிலே ஒருத்தர் கூட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. செக்குலரிசம் என்று நாங்கள் கூறும் பொழுது என்னமோ பெரும்பான்மை சமுதாயத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று நீ நினைத்து விட வேண்டாம். பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் என்ற முறையிலே, கடவுள் நம்பிக்கை உடையவன் என்ற நம்பிக்கையிலே, மூட நம்பிக்கை உடையவன் என்ற நம்பிக்கையிலே, அந்த சாஸ்திரத்திலே நம்பிக்கை உடையவன் முறையிலே சொல்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலே நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்று வரும்பொழுது, அரசு பதவி என்று வரும்பொழுது எனக்கு எந்த ஒரு மதத்தையும் விரும்பி எந்த ஒரு மதத்தையும் வெறுத்து இருக்கக்கூடாது. அதுதான் செக்குலரிசம். ஆனால் இன்றைக்கு என்ன சித்தரிக்கிறார்கள்? செக்குலரிசம் பேசுபவர்கள் பெரும்பான்மைக்கு விரோதமானவர்கள். அதனால் வெளிப்படையாக பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பெரும்பான்மை சமுதாயத்தை ஆதரிக்கின்றவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து விட்டு நாங்கள் பெரும்பான்மைக்காக மட்டும் இருப்போம், சிறுபான்மை ஒதுக்கி விடுவோம், அவர்கள் எங்களுக்கு வேண்டாம், சிறுபான்மை மக்களையும் எல்லோரையும் ஒன்றிணைத்து செல்லும் அரசியல் கட்சிகள் பெரும்பான்மைக்கு விரோதிகள் என்று கூறுகிறார்கள். இது பெரிய தவறு. இதை எடுத்து நம்ம பேச வேண்டும்.
பெரியவர் பேசும்பொழுது சொன்னார், விவசாயிகள் போராடுகிறார்கள், நாளைக்கு சாப்பாடு ஊற்றுறவனுக்கு உணவு தயாரிப்பவர்களிடம் போராட்டம், பின்னர் உணவு உண்பவர்களிடம் கடைசியில் வந்துருவாங்க. மார்டின் ரோம்லர் ஒருத்தர் இருந்தார் ஜெர்மனியில். அவர் சொன்னது சிலர் கேட்டிருப்பீங்க, முழுமையாக்களுக்கு. முதல்ல என்ன சொன்னாருன்னா, first they came for the unionists. I did not protest because I was not a unionist. Next they came for the socialists. I did not protest because I was not a socialist. Then they came for the communists. I did not protest because I was not a communist. Then they came for the Jews. I did not protest because I was not a Jew. Then finally they came to me, and there was nobody to protest for. இதுதான் ஆகும். மற்றவர்களுக்கு துன்பம் வருகிறது. விவசாயிகள் இன்றைக்கு போராடுகிறார்கள். இளைஞர்கள் போராடினார்கள் மெரினா பீச்சில். இளைஞர்கள் தானே போராடுகிறார்கள், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. அங்க பஞ்சாப்ல இருக்கும் விவசாயிகள் போராடுகிறார்கள், அதற்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் போய் மண்டியில நான் என்ன கோதுமையா விற்கிறேன், எனக்கு அங்க போக வேண்டாம், எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஒருவர் காஷ்மீர்ல ஏதோ நடக்குது, அங்க லாக்டவுன் பண்ணியிருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களை கைது செய்கிறார்கள், ஒரு மாநிலத்தையே யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டார்கள். அது தெரிஞ்சுங்க, இது யாருக்குமே இங்க தமிழ்நாட்டில் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னைக்காவது இந்தியாவில் ஒரு மாநிலத்தை டிமோட் பண்ணி யூனியன் டெரிட்டரி ஆக்கியிருக்கிறோமா? எல்லா யூனியன் டெரிட்டரியும் எங்களை மாநிலமாக ஆக்குங்க, ப்ரொமோட் பண்ணுங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மாநிலத்தை, முழுமையான மாநிலம், தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம், ஒரு முதலமைச்சர், அதுக்கு மேல ஒரு ஆளுநர், ஒரு மந்திரி சபை, எம்எல்ஏ எல்லாம் இருக்கிற ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியா குறைச்சா ஒத்துக்குவீங்களா? ஆனா காஷ்மீர்ல நடந்தது. நீங்க யாரா கோவப்பட்டீங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நீங்க ஜபிக்கும் பொழுது வருத்தப்பட்டீங்களா? பண்ணவே இல்லை. எல்லாருமே ஒதுக்கிட்டேன். அது காஷ்மீர், அது எங்கேயோ இருக்கு, அங்கான நமக்கு என்ன? அது பஞ்சாப், அங்கான நமக்கு என்ன? எல்லாருமே அது அங்கான நமக்கு என்ன, அங்கான நமக்கு என்ன சொல்லி சொல்லி எல்லாரும் விலக விலக நமக்கே வந்துடும் அந்த பாதகம் ஒரு நாளைக்கு. ஆனா நமக்கே அந்த பாதகம் வரும்போது மற்றவங்க தமிழன் தானே, அவனுக்கான எனக்கு என்ன அப்படி நினைச்சு போடுவாங்க. அதனால அரசியல் நிகழ்வுகளில் இருந்தோ நீங்கள் விலகி இருக்கக்கூடாது. நீங்கள் சிந்திக்க வேண்டும், எந்த திசையில இந்த தேசம் செல்கிறது என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு அச்சமாக இருக்கிறது, இந்த தேசம் செல்லும் பாதை எனக்கு பிடிக்கவில்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தேசம் செல்லும் பாதை எனக்கு இன்றைக்கு பிடிக்கவில்லை. அதை அந்த செல்லும் பாதையிலிருந்து மாறி எல்லோரும் அரவணைக்கிற பாதையில் இந்த தேசம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அப்படி விரும்புபவர்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். இந்த தேசம் செல்லும் பாதை நல்ல பாதை என்று நினைத்து பெரும்பான்மை வாக்களித்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலே பாதையை மாற்ற வேண்டும் என்றால் தேர்தல் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். வேற எந்த வழியும் கிடையாது. தேர்தல் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த தேர்தல் மூலமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் அரசியலில் இருந்து விலகி இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பெரிய அரசியல்வாதி யார் இந்த உலகத்துல? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தரும் பெரிய அரசியல்வாதி இயேசு பிரான் தான். அரசியல் பண்ணலையா? அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கிக்கலையா? அவருக்குன்னு அப்போஸ்தலர்கள் இல்லையா? அவர் அரசியல் பண்ணலையா? அவர் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய், பாண்டஸ் பிலாத்துக்கு முன்னாடி போய் ஒரு அநீதி அவருக்கு வழங்கப்படவில்லையா? அதனால நீங்க தயவு செய்து இயேசு பிரான் அவர்கள் அரசியல் செய்யவில்லை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன் எங்க கடவுள்லாம் எடுத்துங்க. முருகன் எப்படி இங்க முதல்ல தமிழ் கடவுள் ஆனாரு? சிவபெருமானோட சண்டை போட்டு ஒரு அரசியல் காரணத்துக்காக அண்ணன் கூட சண்டை போட்டு அவருக்கு கனி கிடைக்காதனால தான் இங்க வந்தாரு. அங்கேயும் ஒரு அரசியல் தான். அரசியல் இல்லாம எந்த மதமும் கிடையாது. ஏன் பீஸ் அந்த ப்ராஃபெட் முகமது அரசியல் செய்யவில்லையா? புத்தர் அரசியல் செய்யவில்லையா? யார் அரசியல் செய்யவில்லை? எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அரசியல் செய்யாமல் இருக்கிறார்கள்? எந்த கடவுள் அரசியல் செய்யாமல் இருக்கிறார்கள்? பாலிடிக்ஸ் எல்லாரும் செஞ்சுதான் முன்னேறி இருக்கிறாங்க. அன்னைக்கு போய் மணி லெண்டர்ஸ் எல்லாம் அடிச்சாரு, வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஷெக்கில்ஸ் எல்லாம் கொடுக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் போய் அங்க எல்லாரையும் அடிச்சாரா இல்லையா? அடிச்சு விரட்டுறாரா இல்லையா? அப்படிங்க கந்து வட்டிக்காரனை போய் ஒருத்தர் அடிச்சானா அது அரசியல் தானே? அது அரசியல் பண்ணலையா ஜீசஸ் கிரைஸ்ட்? அதனால நீங்க தயவு செய்து விலகி இருக்காதீர்கள். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கேட்டேன், கிறிஸ்துவ சமுதாயம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு? குறைஞ்சபட்சம் 8% இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 8% தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களா? இல்லவே கிடையாது. அதற்கு காரணம் நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் காரணம். நாங்கெல்லாம் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம், ஆனா சீட்டு கொடுக்கும் போது சிறுபான்மைக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம்.
இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் அரவணைப்பாக இருப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம். அதற்கு 2 காரணம் உண்டு. உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் அரசியல் கட்சிகளில் ஈடுபடுவது கிடையாது. அதே அளவில் நாங்களும் ஆதரவு தருவது கிடையாது. ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை செய்ய வேண்டும் என்றால் பெண்கள் சிறுபான்மையினர் அதிக அளவில் அரசியலுக்கு வர வேண்டும். அது வந்தால்தான் மாறும். நீங்க துணிஞ்சு அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலை விட்டு விலகி இருக்காதீர்கள். இந்தியா செல்லும் பாதை ஒரு அபாயகரமான பாதையில் இன்று இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அந்த பார்த்துவிட்டு நமக்கு என்ன, பஞ்சாபில் இருக்கும் விவசாயி சண்டை போட்டா நமக்கு என்ன, காஷ்மீரில் இருக்கவன் சண்டை போட்டா நமக்கு என்ன, அஸ்ஸாமில் இருக்கவன் சண்டை போட்டா நமக்கு என்ன ஒதுங்கி ஒதுங்கி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரும் அபாயம் வரும் பொழுது உங்களுக்காக போராடுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவருமே உங்கள் மனதிலே நீங்கள் இது இறைவனை வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி நல்ல வழி இறைவன் காட்டும் பொழுது அந்த வழியிலே நீங்களும் செல்ல வேண்டும் என்ற துணிச்சலோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விசேஷ பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கிறேன். போவாஸ் ஆனந்த். I'm going to sing a song today. பாட்டு பாட போற ஒரு பாட்டு இங்கிலீஷ்ல தான் பாட போறேன். அதோட பேர் Waymaker. என்ன மீனிங்னா, God has been there with us the whole time. ஏசப்பா நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு வழி நடத்துகிறார். அதான் Waymaker. In the midst of the darkness, in the darkest shadow of the valley of death, மரண இல்லின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு கோலும் அவர் தடியும் என்னை தேற்றுகிறது. அதை பாடி நான் ஒரு பாடல் பாட போறேன். You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, I worship you. I worship you. Sorry. are here, moving in the midst. I worship you, I worship you. You are here, watching over us. I worship you, I worship you. Our waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is you. Our waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is you. You are here, working in this place. I worship you, I worship you. You are here, feeling every heart. I worship you, I worship you. I darkness, my God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You are here, whirling in our midst. I worship you, I worship you. You are here, mending every scar. I worship you, I worship you. Amen. I'd like to sing another song. This is காலத்துக்கு ஏற்ற பாட்டாக இருக்குது. It's called Feliz Navidad. It's a Christmas song. So I hope you enjoy it. Glory be to Jesus Christ.
Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero. We wanna wish you a Merry Christmas. Wanna wish you a Merry Christmas. Wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero. Wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Merry Christmas and God bless. பூவினை மீட்க பூலோக பூமன் பூதலத்தனில் பிறந்தார். போற்றிய வீட்டுயை வாசலை திறக்க பூலோகத்தில் பிறந்தார். பூவினை மீட்க பூலோக பூமன் பூதலத்தனில் பிறந்தார். போற்றிய வீட்டுயை வாசலை திறக்க பூலோகத்தில் பிறந்தார். ஆத்துமமே தோற்றமே அல்லேலூயா ஆத்துமமே ஆத்துமமே தோற்றமே அல்லேலூயா ஆத்துமமே ராஜாதிராஜன் இறைவல்லாளன் ஆசி வாழுங்கள். பிறந்தார் 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 அடைக்கலம் தர பிறந்தார். ஆருயிர் மீது அன்பினை காட்ட அன்னை இயேசு பிறந்தார். ஆற்றின் மீது அடையாதவாறு அடைக்கலம் தர பிறந்தார். ஆருயிர் மீது அன்பினை காட்ட அன்னை இயேசு பிறந்தார். ஆத்துமமே அல்லேலூயா ஆத்துமமே ஆத்துமமே அல்லேலூயா ஆத்துமமே ராஜாதிராஜன் இறைவல்லாளன் ஆசி வாழுங்கள். பூவினை மேய்க்க பூலோக பூமான் பூதலத்தனில் பிறந்தார். போற்றிய வீட்டுயின் வாசலை திறக்க பூலோகத்தில் பிறந்தார். பூலோக பூமான் பூதலத்தனில் பிறந்தார். போற்றிய வீட்டுயின் வாசலை திறக்க பூலோகத்தில் பிறந்தார். ஆத்துமமே தோற்றமே அல்லேலூயா ஆத்துமமே
இப்படிப்பட்ட நல்ல நாளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 2020ஆவது ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது மிகவும் ஒரு சூனியமான நாளாக, கொடூரமான நாளாக அமைந்தது மாத்திரமல்லாமல் எங்கு பார்த்தாலும் 2019ஆவது ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதியிலே ஆங்காங்கே கூட்டங்களிலே தீர்க்க தரிசனங்களும் பலவிதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளும் புறப்பட்டு வந்தது. 1ஆம் தேதி கர்த்தர் இந்த ஆண்டிலே அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று சொன்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரு கேலி கூத்தாக பல இடங்களிலே வாட்ஸ்அப்பில் வந்ததை கேட்டிருக்கிறோம். அதே போல அந்த லெந்து நாட்கள் என்று சொல்லுகிற இந்த அருமையான அற்புதமான நாட்களை சரியானபடி அதை அனுசரிக்க விடாதபடி ஒரு பயங்கரமான நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு உலகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு திருச்சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டது. வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களிலே உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை. அதற்கு கீழே வாசிக்கிற பொழுது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 2004ஆவது ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி உலகம் எங்கிலும் ஒரு பயங்கரமான ஒரு சுனாமி என்று சொல்லுகிற பேரலை பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தது. நினைத்து பார்க்காத அளவிற்கு அது நிலைகள் ஏற்பட்டது. ஆயிரமான மக்களை புதையலிலே போட்டு பண்ணார்கள், குவித்தார்கள். ஒரே குழியை வெட்டி ஆயிரக்கணக்கான பிரேதங்களை அவர்கள் அடக்க ஆராதனை செய்தார்கள். இந்த கொரோனாவிலே தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பணியாற்றிய அருமையான அன்பு சகோதரர் மதுரையில அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல கொண்டு போனார்கள். திரும்பி பிரேதம் கூட, பாடி கூட கிடைக்கல. கேட்டா சொன்னார்கள் எரித்தாயிற்று என்று. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ளே இருந்த நாம் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோமா என்று சொல்லி நினைக்க வேண்டிய நிலைப்பாடுகளுக்குள் தள்ளப்பட்டோம். இன்னொரு பக்கத்தில் அருமையான எம்பி அவர்கள் பேசிய வார்த்தையானது நாம் சிந்திக்க வேண்டியது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளிமேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த கர்த்தத்துவம் என்ற வார்த்தையை அது கவர்மெண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பதினாலே, அரசாங்கம் என்ற ஆளுமை பயன்படுத்தியிருப்பதினாலே வேதாகம் தான் நமக்கு அரசாங்கத்தை கற்றுக் கொடுத்தது. முதலாக சட்டசபை கூடுகிற பொழுது திமுக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்டார்கள். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் ஜெயித்து வந்த பொழுது தீர்மானத்தை எழுதுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஒரு தீர்மானத்தை சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களுக்காக சில வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களுக்காக அவர்களே ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக பேசுவார்கள், நீங்களும் நானும் பேச வேண்டாம், இது கழகத்தை குறித்ததான காரியங்கள், உட்கார என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு ஏடை நான் வாசித்திருப்பது எனக்கு நினைவில் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு பிறந்த உடனே சரித்திரம் பிரிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், மாட்டுத் தொழில் இருந்தார், இங்க பண்ணார், அப்பெல்லாம் சரித்திரம் பிரிக்கல. இயேசு கிறிஸ்து AD 30வது ஆண்டு அவர் சிலுவையிலே மரித்த பொழுது எல்லாம் முடிந்து விட்டதை நினைத்தார்கள். ஆனால் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். சீசர்களிடத்தில் 40 நாள் தரிசனமாகி 40வது நாள் பரலோகத்துக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இக்காலத்திலேயா நம்முடைய ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்? அவங்க நோக்கம் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆளுகை செய்கிறோமா ஆளுகை செய்யவில்லையா என்பது இன்னொரு பக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகுதான்
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரம் இரண்டாய் பிரிக்கப்பட்டது. உலகத்திலே பெரிய பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள் பலர் மரித்ததான அந்த கல்லறைகள் இருக்கிறதா இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஏன் தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய கல்லறைகள் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் இல்லை. அவர் கட்டிய அரண்மனையில் இருக்கிறது, கோவில்கள் இருக்கிறது, கல்லறைகளை காண முடியவில்லை. ஆனால் எனக்கு அருமையான இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்து இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டில் 49வது ஆண்டு கொண்டபேர் மன்னருடைய அரண்மனைக்கு தோமா வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அந்த தோமா இந்தியாவிலே பல இடங்களிலே ஊழியம் செய்து 52 மலபாரில் வந்து கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் ஊழியம் செய்து வந்தார். சற்று யோசித்து பார்க்கிற பொழுது தமிழகத்தில் தான் பெருவாரியாக கருவை முல்லை என்று சொல்லுகிற அந்த முள் செடிகள் இருக்கிறது. ஆனா கேரளா போன்ற சேர நாடுகளில் இல்லை. நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாரும் தோமாவை ஏற்றுக்கொண்டு தோமா வழியிலே கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள். நாம் அவரை 72 ஈட்டியால் குத்தினபடினால் என்னவோ தெரியல, நம்ம தேசம் எங்க பார்த்தாலும் கருவமுள் இருக்கிறது, பயங்கரமான நிலைப்பாடு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருத்தரை ஒருத்தர் குத்தி பேசுகிறதும் கெடுத்து பேசுகிறதுமான நிலைப்பாடுகளுக்குள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், கிறிஸ்து இயேசுனுடைய வருகை மிக சமீபம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அடையாளங்கள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆதலால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த நல்ல கர்த்தத்துவத்தை சரியானபடி அதிகாரிகளை ஏற்படுத்துகிற அந்த சூழலில் இருக்கிற பொழுது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், திருச்சபையில ஒரு தம்பி இருக்கிறார். அவர்கிட்ட ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் சந்தோஷமா சொன்னார், அறிவுபூர்வமா பேசினாரு. ஆனா எலெக்ஷன் அந்த அன்றைக்கு கையில நிறைய 500 நோட்டு வச்சிருந்தார். நான் கேட்டேன், என்ன தம்பின்னு கேட்டேன். ஒன்று சொன்னாரு, இல்லைண்ணே நான் காசு வாங்கிட்டேன், வேற வழி இல்லை, அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படி சொன்னார். ஓட்டு போடு என்று சொல்லுகிறது அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ள நம்முடைய உரிமையை கொடுக்கக்கூடிய விஷயம். காசு கொடுப்பதும் காசு வாங்காத அவருடைய நிலைப்பாடு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒற்றுமையும் தேவனுடைய அன்பும் நிலைநாட்டப்படவில்லை. உன்னதத்திலே சமாதானம், பூமியிலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அந்த மகிமையும் சமாதானத்தையும் கூறுகிற நமக்குள்ளே ஒரு அதிகாரம் வேண்டும், நமக்குள்ளே ஒரு சரியான ஒரு ஆளுமை வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறுகளிலிருந்து ஒரு கிளை எழுந்து செழிக்கும். இந்த வார்த்தையை குறித்து ஒரு ஊழியக்காரர் அவர்கள் நாகர்கோவில்ல வந்த ஒரு அரசியல் தலைவரை பார்த்து சொல்லுகிறார், இவர் தான் அந்த வேறு என்று சொல்லுகிறார். எவ்வளவு வேதனையான நிலை! இதையும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையை சொல்லி அவர் சொல்லுகிறார், இவர் தான் விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். அந்த அரசியலை பார்த்து போறார், விடிவெளி நட்சத்திரமே வாழ்க என்று சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள், கவர்மெண்ட் ஃபுல்லா நிறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் நமக்கு விடிவெளி நட்சத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் வேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கிறது என்றால் நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டு உரிமையினாலும் அந்த கர்த்தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. அருமையான ஐயா அவர்கள் பேசினார்கள். அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற பொழுது உள்ளபடியே நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாத நிலை இருக்கிறோம். அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். உண்மைதான், அங்கே விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள், நாம் கவலைப்படவில்லை, அதற்காக ஜெபம் இல்லை. பல காரியங்களை சொல்லுகிறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கும்போது விவசாயிகள் போராடுகிறது முட்டாள்தனம் என்று சொல்லி ஒரு குறுப்பாய் பேசிட்டு இருக்கிறார்கள். இது வேதனையான காரியம். இந்த உலகத்துல மொபைல் இல்லாம வாழ்ந்துடலாம், எல்லா எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாம் வாழ்ந்துடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இங்க இருக்க கருவிகள்லாம் எல்லாம் வாழ்ந்துடலாம், சாப்பாடு இல்லாம வாழ முடியாதுங்க. ஆனா சாப்பாட்டை நிர்ணயம் பண்ணக்கூடிய காரியத்துக்கு கனம் இல்லை, வளர்ச்சி இல்லை, மேன்மை இல்லை, எல்லாம் பாழாக்கப்படுகிறது. ஆதலால் இந்த நாளிலே 2020வது ஆண்டிலே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோமா, கிறிஸ்துவின் வழியிலே நடப்பதற்கு ஒரு தீர்மானம் சபதம் எடுக்கிறோமா என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக வாழுவோம். நம்ம எப்போது நேரம் பேசணும், எல்லாம் செய்தோம், அதிகமாய் பேச விரும்பவில்லை. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று சொல்லுகிறார்கள்.
ஒரு நிமிடம் எல்லாரும் எழுமி நின்று தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, அந்த விவசாயிகளுக்காக, நல்ல ஒரு அரசாங்கம் அமைவதற்காக இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒரு சபதம் எடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய அற்புதத்தை காண முடியும். எல்லாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, நடுவிலே வாரும். தேவ ஆவியானவருடைய பிரச்சனைகளை நிரப்புவதாக. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லியிருக்கிறது போல நன்மையான ஈவாக வந்தவர் தேசத்திலே நன்மை உண்டாகட்டும், தேசத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், தேவனுடைய கிருபை வாழ்க்கையிலே பெருகட்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லோரும் மகிழ்ச்சியோடு பரிசுத்த ஆவியானவரே ஒரு விஷயம் இறங்கி வாரும் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி என்று சொல்லியிருக்கிறது. மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனது உரை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசு பிறந்த இந்த நாளிலே தேசத்தில் பல இடங்களிலே கொந்தளிப்பும் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருப்பதினாலே விவசாயிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான நிகழ்வை அருமையான பிரதமர் பேராயர் அவர்கள், அன்பு சகோதரர் ஜோசு அவர்கள், ஜெயசுராஜ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்தை நடத்துகிறார்கள். வருகை தந்து ஜெபித்து அருமையான அன்பு பேராயர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. பாடலை பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்க இருக்கிறதான சகல காரியத்திலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் வழியை பற்றி கொண்டு அதில் நடக்கவும் பிறருக்கு அதை போதிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மனமாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து
கார்டினல் எஸ்.எம். ஜெயக்குமார் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பேராயர்களே, ஆயர் பெருமக்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொள்கின்ற நல்ல பேற்றினை பெற்றதற்காக நான் இறைவனை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மே மாதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், இறைவா, எங்களுக்கு லெந்து காலம் போய்விட்டது, ஈஸ்டர் பண்டிகையும் இல்லாமல் போய்விட்டது, இது எவ்வளவு நாட்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, கிறிஸ்துமஸையாவது நாங்கள் கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் இன்றைக்கு பல இடங்களில் ஆண்டவருக்கு மகிமையாக அவருடைய பிறப்பின் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆகவே இது உண்மையாகவே கடவுளுடைய ஒரு பெரிய கிருபை. இந்த நாளிலும் உங்களோடு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பேதுரு, இயேசுவானவர் அடிக்கடி தன்னுடைய உரையிலே சொல்லுவார், ஒவ்வொரு ஓமையும் சொன்ன பிறகு அவர் என்ன சொல்லுவாரு? காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இயேசுவானவர் சொன்னாரு, நீங்கெல்லாம் செவிடர்கள், காது இருந்தும் கேட்காதவங்க, கண்ணு இருந்தும் பாராதவர்கள் என்று அவர்களை குறிப்பிடுவார். இப்போ பேதுரு ஆண்டவர் இடத்துல எப்போ போல துணிச்சலா கேட்டார், ஆண்டவரே, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதான் உங்க பேச்சதான் யாருமே கேட்கறது இல்லையா, அப்புறம் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு காது கொடுத்தீங்க? ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு, நீ எல்லாத்துலயும் இப்படிதான் முந்தி கொடுத்தனமா கேள்வி கேட்கிற, கடவுளுடைய ஞானம் உனக்கு தெரியாது. 2020 சொன்னீங்களே, அப்ப எல்லாரும் உமக்கு செவி கொடுத்து விடுவார்களா? நான் அதை சொல்லவில்லை. கொரோனா வரும், அவங்க முகமூடி அணிந்து கொள்வதற்கு இந்த கார்டு பயன்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆகவே இன்னைக்கு எல்லாரும் மேடையிலையும் இங்க இருக்கவங்க எல்லாரும் காது உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். எழுந்து நின்று நம்முடைய தலைவர்களை வரவேற்போம். இருளாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். இரண்டாவது ஏரோது என்பவர் எதை பார்த்தாலும் சந்தேகப்படுவார். யாருமே ஏதாவது ஒரு குறை சொன்னால் உடனடியாக அவர்கள் தன்னை எதிர்க்கிறார்கள். தன்னை உணர்வற்றவர்களாக அல்ல, ஆனால் பகுத்துணர்வு உள்ளவர்களாக. எங்கெல்லாம் இப்படிப்பட்ட சமத்துவ ஒளி வீசுகின்றதோ, எங்கெல்லாம் சமய நல்லிணக்கம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் அகிம்சை முறைகள் முன்வைக்கப்படுகிறதோ, அப்படிப்பட்டவர்களோடு நம்மை ஒன்றித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு உதாரணமாக இருக்கிற நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களை இறைவன் இன்னும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு குரலும் ஏதோ ஒரு குழுக்கான குரல் அல்ல, சமத்துவத்திற்கான குரல், சமுதாய ஒற்றுமைக்கான குரல். இது வன்முறைக்காக அல்ல, ஆனால் அன்புக்கான குரல். ஆகவே இந்த குரல் வழியாக இந்த ஒளி மேலும் மேலும் ஒளிரும். இருள் அதை மேற்கொள்ளாது. இந்த ஆண்டு இருள் அழிவதனுடைய தொடக்கமாக, ஒளி மிளர்வதின் தொடக்கமாக இந்த புதிய ஆண்டு அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த கார்டினல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை அறிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அப்போஸ்தல திருச்சபை பேராயத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற சென்னை கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரதம பேராயர் டாக்டர்
எஸ்.எம். ஜெயக்குமார் அவர்களை, தொடக்க ஜெபம் நிகழ்த்தி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற ரெவரண்ட் ஆல்வின் அவர்களை, துதி ஆராதனை செய்திருக்கிற ரெவரண்ட் எம். மோசஸ் அவர்களை, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில செயலாளர் தம்பி ஜோஸ்வா ஜெரார்ட் அவர்களை, சிறப்பு பாடல்களை நமக்கு வழங்கி இருக்கிற டாக்டர் எம். பிரபு குழுவை சார்ந்த தோழர்களே, பிரபு சாம் மற்றும் குடும்பத்தை சார்ந்த தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கிற மேனாள் ஆர்ச் பிஷப் ஐயா ஏ.எம். சின்னப்பா அவர்களை, சிஎஸ்ஐ சென்னை டயாசிஸ் பேராயர் டாக்டர் தேவசகாயம் ஐயா அவர்களை, அட்வென்ட் டயாசிஸ் பிஷப் டாக்டர் அருள்தாஸ் அவர்களை, ஏசிஐ டயாசிஸ் பிஷப் டாக்டர் எஸ்.பி. ராஜா அவர்களை, ஏசிஐ டயாசிஸ் பிஷப் டாக்டர் ஆல்ரைட் பாஸ்கர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பன்னீர்தாஸ் உள்ளிட்ட முன்னோடிகளே, பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்களே, தம்பி நரேஷ் குமார் அவர்களே, அன்பு கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கட்சியின் சார்பிலே நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய பேராயர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்துவிட்டு இங்கே வந்தார்கள். நான் சுருக்கமாக உரையாற்றிவிட்டு இங்கே வருவதாக திட்டமிட்டிருந்தேன். சுருக்கமாக பேசினாலும் கூட பல மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த தோழர்கள் பல்வேறு பிரச்சனைகளின் அடிப்படையில் சந்திக்க காத்திருந்தார்கள். அவர்களை சந்திக்காமல் வர இயலவில்லை. ஆகவே அவர்களை எல்லாம் சந்தித்து ஆளுக்கு ஒரு நிமிடம் 2 நிமிடம் என்று பேசினார்கள். காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காகவும் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு பெருமானின் வருகையை குறித்து நம்முடைய பேராயர் அவர்கள் நான் வரும்போது பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய வருகை சமூக நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக இருந்தது, சமத்துவத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்தது, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது என்றெல்லாம் வேதத்திலிருந்து உரிய வசனங்களை சுட்டிக்காட்டி விளக்கி சொன்னார். நான் விடுதலை சிறுத்தைகள் நடத்தி அந்த விழாவிலே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னேன். 3 பேராயர்களுமே அங்கு இல்லை. இங்கு மேடையில் இருக்கிற அத்தனை பேராயர்களும் அங்கே வருகை தந்திருந்தனர். அப்போது நான் குறிப்பிட்டேன், மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். திருமாவளவன் கிறிஸ்தவத்தை விமர்சிப்பதில்லை, இஸ்லாத்தை விமர்சிப்பதில்லை, இவனே ஒரு கிறிஸ்தவன் தான், இவருடைய உடன் பிறந்த தமக்கையும் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி தான் என்றெல்லாம் சமூக ஊடகங்களிலே பதிவு செய்கிறார்கள். இஸ்லாமியர்களோடு நான் ரம்ஜான் நோம்பிலே கலந்து கொள்வதை படம் பிடித்து போட்டு முஸ்லிம்கள் கொடுக்கிற பிரியாணிக்காக இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உலகில் எத்தனையோ பல மதங்கள் தோன்றி இருக்கின்றன. இந்தியாவிலே இந்து மதம் இருக்கிறது. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இன்றைக்கு
உலக அளவில் பெரும்பான்மையான மக்களை வழிநடத்துகிறது. அந்த மதங்கள் இரண்டுமே சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உயர்த்தி பிடிக்கிறது. கிறிஸ்தவம் அவர்களை அப்படி பண்படுத்தி இருக்கிறது. இந்த விழாவிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே கேக் வெட்டப்பட்டது. அதன் முதல் துண்டை எடுத்து வெட்டிய துண்டை எடுத்து எனக்கு ஊட்டினார் நம்முடைய ஆர்ச் பிஷப் அவர்கள். அந்த இடத்திலே எந்த வேறுபாடும் இல்லை, பாகுபாடும் இல்லை. ஒரு சகோதர உணர்வுதான் மேலோங்கி இருந்தது. இந்த சகோதரத்துவத்தை எது தந்தது? இந்த பரந்த உள்ளத்தை எது தந்தது? இந்த பெருந்தன்மையை எது தந்தது? கிறிஸ்தவம் தந்தது. கிறிஸ்தவம்தான் அவரை இந்த அளவுக்கு மாண்புள்ளவராக பண்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் அப்படித்தான். யார் என்ன சாதி என்ன மதம் என்று பார்ப்பதில்லை. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் காலடியில் போய் அமர்ந்து பைபிளை விரித்து வசனங்களை படித்து இவர் விரைவாக நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள், இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள். அவர்கள் அந்த கருணை உள்ளத்தையும் இரக்க உணர்வையும் எங்கிருந்து பெற்றார்கள்? அந்த கருணையும் இரக்கமும் கிறிஸ்தவம் தந்தது. அதனால்தான் அவர்கள் யாரோ எவரோ, குடும்ப உறவல்ல, சாதி உறவல்ல, ஆனாலும் அவர்களுக்காக ஆண்டவனிடத்திலே மண்டியிட்டு முறையிடுகிறார்கள். இந்த சகோதரத்துவத்தை கிறிஸ்தவம் தந்தது. அதுதான் கிறிஸ்தவத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் இல்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். ஆனாலும் கிறிஸ்தவத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? கிறிஸ்தவத்தில் மேலோங்கி இருக்கிற சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உணர்ந்ததால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் இந்துக்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஒரு நாட்டின் பூர்வீக குடி இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டதாக எங்கும் சான்று இல்லை. ஒரு ஐரோப்பிய குடிமகன் நான் இந்துவாக மதம் மாறிவிட்டேன், நான் இந்து என்று சொல்லுவதற்கு ஆளே கிடையாது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த பூர்வீக குடி இந்து என்று சொல்வதற்கு ஆளே இல்லை. அமெரிக்காவிலே இந்துக்கள் உண்டு, ஆனால் அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அங்கே புலம்பெயர்ந்து குடியிருக்கிறார்கள். எல்லா மதங்களுக்கும் முந்தைய மூத்த மதம் இந்து மதம் என்று சொன்னாலும் ஏன் இந்த மதம் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் போய் வளரவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கிறிஸ்தவம் உலகத்தின் பெரும்பான்மை நாடுகளில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதே, செழுமை அடைந்திருக்கிறதே, வெகு மக்களை ஈர்த்திருக்கிறதே. இஸ்லாமும் அப்படித்தான். சகோதரத்துவத்தை சமத்துவத்தை அது உயர்த்தி பிடிக்கிறது. ஆகவே நாம் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மதத்தை எப்படி விமர்சிக்க முடியும்? அதனால் திருமாவளவன் விமர்சிக்கவில்லை. கருத்தியல் அடிப்படையிலே கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் சமத்துவம் மேலோங்கி இருப்பதால் விமர்சிக்க தேவை எழவில்லை. இரண்டாவது, நான் ஒரு கிறிஸ்தவனாகவோ அல்லது ஒரு இஸ்லாமியனாகவோ இருந்தால் அந்த மதத்தில் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை உணர முடியும். நான் பிறப்பால் இந்துவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் இதை விமர்சிக்காமல் வேறு எதை விமர்சிக்க முடியும் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அதை விமர்சிப்பது நம்முடைய நோக்கமில்லை, யாரையும் காயப்படுத்துவது நம்முடைய நோக்கமில்லை. அந்த மதத்துக்குள்ளும் ஏன் இந்த கருணை வரக்கூடாது? பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பைபிள் சொல்லவில்லை. உலகத்தை 4 மனிதர்கள் வழிநடத்துகிறார்கள், 4 மாமனிதர்கள் வழிநடத்துகிறார்கள், 4 பெயர்கள் வழிநடத்துகின்றன. பகவான் கௌதம புத்தர், இயேசு பெருமான், நபிகள் நாயகம், இந்துக்களின் பகவான் கிருஷ்ணன். ஏனென்றால் அவர்தான் பகவத்கீதையை தந்தவர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதில் இந்த 3 மகான்களும்
சொல்லி இருக்கிற தத்துவம் என்பது, கோட்பாடு என்பது மனிதகுலத்தின் மேம்பாட்டுக்கானதாகவும் மனிதகுலத்தின் ஒற்றுமைக்கானதாகவும் கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் போதிப்பதாகவும் சமத்துவத்தையும் அடிப்படை கோட்பாடாக வைத்திருக்கிறது. எனவே இந்த விழாவில், இந்த மேடையில் அந்த புரிதலோடு நான் நிற்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களோடு எனது பயணம் தொடரும். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.